அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி தனுசு ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதன் பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகிறாரு. மகரத்தில் சஞ்சரிக்கும் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. இப்படி சூரியனோடு இணையும் புதனால் சரியாக 6 நாளில் மேசராசிக்கு உங்களுடைய விதியே மாறக்கூடிய ஒரு தருணமா அமைய இருக்குது. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன, குறிப்பாக இன்றைய தினத்துல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் சுக்கிரனும் செவ்வாயும், மகரத்தில் சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்ள போறோம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறார். அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தையும் தருகிறாரு. மிதுனமும் கன்னியும் அவரது ராசிகள். நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் 3 மற்றும் 6ஆம் இடம் புதனுக்கு தரப்பட்டது. ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு, அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு. புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நம்மளுடைய வாழ்வையும் வைத்துக் கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும். புதன் அறிவு சுடர் தருபவர். அதாவது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவம் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கும். 4ஆம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது. 5ஆம் பாவம் மேல் கல்வியையும், 9ஆம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது. இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர் விட்டு பிரகாசிக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த புதன் பத்ர யோகம் என்ற மகா மாய யோகத்தை தருவதற்கு வல்லவர். பத்ர என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக உள்ளது. இந்த இரு பொருளுக்கும் பொருத்தமான தேவதையான விஷ்ணுவை குறிப்பதாகும். அப்படிப்பட்ட விஷ்ணு நவ கிரகங்களில் புதனுக்கு தனது ஆற்றலை கொடுக்கிறாரு. புதன் சுப தன்மையுடைய அழி கிரகம். இந்த கிரகம் இரட்டை தன்மையுடைய கிரகமாகும். தூது செல்வதற்கும் தரகு செல்வதற்கும் இந்த கிரகமே அடிப்படையாக உள்ளது. இவை கேந்திரங்களில் தங்கும் போது வலிமையாக செயல்படுகிறது. அப்படிப்பட்ட பஞ்ச மகா புருஷ யோகங்களில் ஒரு தலையாய யோகம் இந்த பத்ர யோகம் என்பதாகும். சரி, இந்த பத்ர யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம், சுகஸ்தானம், சப்தமஸ்தானம், கர்மஸ்தானம், அதாவது உங்களுடைய லக்ன பிரகாரம் 1ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்ர யோகம் என்கிறது. சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெறும் இந்த பத்ர யோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்கும். சுப கிரகங்களான வளர்பிறை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை செவ்வால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இந்த பத்ர யோகம் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க வல்லது என்று பார்க்கும்போது, இந்த கிரகம் கொடுக்கக்கூடிய மிகவும் புண்ணிய அறிவாற்றல் நிறைந்த பலனையும் பலருக்கு ஆலோசனை சொல்லும் அமைப்பாகவும் இருக்கும். இந்த யோகம் உள்ள சிலர் பிரபல ஆடிட்டராகவும் அக்கவுண்டிங் துறையிலும் சிறப்பாக பணிபுரிபவர்களாக இருப்பார்கள். அல்லது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. கேந்திரங்களில் புதன் அமர்ந்து வாக்கு வன்மையுடையவராக இருந்தால் ஜோதிடத்துறையில் சிறந்த ஜாம்பவனாக வலம் வருவார்கள் இவர்கள். நுட்பமான, யாரும் தீர்க்க முடியாத அல்லது அறிய முடியாத பிரச்சனைகளை இனம் சொல்லும் ஜோதிடராகவும் தனக்கென தனி முத்திரையை கொண்டவராகவும் உள்ள அமைப்பை இந்த யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். பத்ர யோகத்தால் தலை சிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகள்ல வாதம் செய்யும் திறமையுடையவர்களாகவும் எந்த சிக்கலான வழக்குகளையும் தன் அறிவு திறமையால் வெற்றி கொள்ளும் நபராக இருக்கக்கூடியவர்கள். இந்த யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் இருக்க வைக்கும் அமைப்பை உடையதாக இருக்கும். இந்த பத்ர யோகமான மகா மாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக லாபங்களை தரக்கூடியது. சூட்சமத்தை இவர்களுக்கு வாரி வழங்கும். ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் அளித்தருவாரு. இவர்களுக்கு நகைச்சுவை வந்த கலையாகும்.
இங்கு அச்சுத்துறை, ஊடகத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையிலும் பணி செய்யும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கும் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக இந்த யோகம் அமைகிறது. கணிதத்தில் கை தேர்ந்தவர்களாக உள்ள அமைப்பு இந்த பத்திர யோகத்திற்கு உண்டு. எழுத்துத்துறையில் தனக்கென்ன முத்திரைகளை பதிப்பவர்களும் இந்த பத்திர யோகம் உள்ளவர்களாகவே விளங்கக்கூடியவர்கள். இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது, புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு, அலர் வெண்காந்தல், ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை. சுப கிரகங்கள்ல ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற வெளித்தன்மை உடைய கிரகம். புதனுக்குரிய நிறம் பச்சை. உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன். உலோகங்களில் பித்தளையையும், மொழிகளில் தமிழையும், கலைகளில் கணிதம், சிற்பம், ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை. ரத்தினத்தில் பச்சைக்கல் புதனுக்குரியவை. புதனுக்குரிய தீபம் கற்பூரம். புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு 3, 6, 8 மற்றும் 12. புதனுக்குரிய நாயொருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும். சுவைகளில் உவர்ப்பு சுவையையும், பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும், வாதநாடியாகவும், வடக்கு திசைக்கு உரியவராகவும் விளங்கக்கூடியவர். மகாவிஷ்ணு அதிதேவதை. ஒவ்வொரு ராசியிலும் அவர் 1 மாத காலம் இருப்பாரு. உபய ராசிகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர். தாமச குணம் மிகுந்தவர். கன்னி ராசியில் உச்சமடையும் புதன் மீன ராசியில் நீச்சமடைகிறாரு. ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே. அவருடைய தசை 17 ஆண்டுகள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் இன்றைய நாள், அதாவது 28/1/2024 தேதியான இன்றைய தினம் சூரியனோடு இணைகிறாரு. இதனால் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குடும்ப அதிபதியும் சப்தமாதியுபதமான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதனோடு சேர்ந்து இணைகிறார் என்பது சிறப்புங்க. அதனால குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கும். ஏற்கனவே ஏதாவது உறவுகளுக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. கணவன் மனைவி அந்யோன்யமாகவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமா இன்றைய நாள் அமைய இருக்கு. இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இந்த தருணங்கள் முழுவதுமே வரவு அதிகரிக்குங்க. காரணம், தனாதிபதி சுக்கிரன் என்பதால், கேது 6ஆம் இடத்தில் இருப்பதால் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் உருவாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கோயில் குளங்கள் என சொல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுங்க. சனி கும்பராசியில் இருக்கிறார் என்பதால் தொழில் ஆதாயம் உண்டு. இவ்வளவு நாள் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருந்த பல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைய இருக்குது. குரு பார்வை திரிகோண ராசியில் விழுவதால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகுங்க. மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இந்த 28ஆம் தேதிக்கு பிறகு மேசராசியை சேர்ந்த பலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ராகுவினுடைய சஞ்சார நிலையினால் சற்று ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பாதிக்கலாம். குழந்தைகளுடைய கல்வியில் அதிக கவனம் தேவைங்க. பணிச்சுமை சற்று அதிகரித்தாலும் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய இந்த தருணங்கள்ல வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாகும்.